ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாத்தியா மம்மி எப்படிலாம் பேசுறாங்கன்னு? இந்த வீட்டில் நான் ஒரு மருமக, அந்த அனிதாக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்லை மம்மி. ஏன் மம்மி புதுசாக இப்போதான் வரப்போறா அந்த அச்சு, அவளுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்லை. என்கிட்ட கேட்ட எதுவுமே முடிவு பண்ண மாட்டாங்க மம்மி. இவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுறாங்க. பார்த்துந்தாங்க ஆந்திக்கம்மா, எல்லாத்தையும் பார்த்துந்தாங்க. என்ன பண்ணுறது, இப்போதைக்கு அவங்க சொல்கிறது நம்ம கேட்டு தானே ஆகணா. நல்லா பார்த்துக்கோ ஆந்திக்கம்மா, இதுங்களை நல்லா கவனிச்சுக்கோ. இதுங்களை எப்படிலாம் மாற்றலான்னு உனக்கு தான் ஆந்திக்கம்மா தெரியும். இந்த கேட்காம இவங்க எதுவுமே செய்யவே கூடாது, அந்த அளவுக்கு இவங்களை மாற்றி வச்சுருந்தோம் நீ. சரி வா ஆந்திக்கம்மா, டைம் ஆயிடுச்சுன்னா அது வேற திட்டோங்க, வா போகலாம். மம்மி நீ எல்லாம் பைத்தியமா? நான் ஏன்னா அவங்க வீட்டு வாக்காழியா மம்மி? வா சொன்னா வர்றதுக்கும் போன்னு சொன்னா போகிறதுக்கும் அவங்க சொன்ன எல்லாமே கேட்கணும். எனக்கு ஒன்றும் தலையெழுத்துலல. இப்போ என்ன பண்ணுறது ஆந்திக்கம்மா? போகல என்ன சொல்லுவாங்க வேற? அவங்க சொன்னதுமே நான் முடிவு பண்ணிட்டேன் மம்மி. எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. அப்போவே நான் ஒரு பிளான் போட்டுட்டேன். என்ன ஆந்திக்கம்மா பிளானு? என் ஹஸ்பண்ட் மொத்தம் பாடு, அப்போ தெரியும் உனக்கு. சரி சரி, நீ இவ்வளோ சொல்கிறேன்னா ஏதோ பலமான பிளான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அவந்திகா, வாங்க மாப்பிள்ள வாங்க. ஐயோ அத்தை, ஏன் இறங்குனீங்க? உட்காருங்க அத்தை, பரவாயில்ல. இருக்கு மாப்பிள்ள, வாங்க உள்ள. என்ன அவந்திகா, இன்னும் கிளம்பாம இருக்க? எங்க மாமா? ஏய், உனக்கு விஷயமே தெரியாதா? அச்சுவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல நம்மலாம். அதுவா மாமா? எனக்கு தெரியும், அப்பா சொன்னாங்க. அப்புறம் என்ன ரெடி ஆகாம உட்காந்துருக்க? மாமா எனக்கு கொஞ்சம் வயிறு வலி மாமா. அச்சோ, வயிறு வலிக்குதா? என்னாச்சு அவந்திகா? ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா? அதான் இல்லை மாமா, லேடிஸ்க்கு வர அந்த 3 days ப்ராப்ளம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி சரி. ரொம்ப பெயினா இருக்கா? நான் வேணா டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, என்கிட்டே இருக்கு. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. ஆனால் என்ன ஒன்று, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு மாமா. என்ன அவந்திகா? இல்லை ரொம்ப பெயினாக இருக்கு. நான் வரலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன், என்னால் வர முடியல. அத்தை வேற என்ன நினச்சிப்பாங்கன்னு எனக்கு தெரியல மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவந்திகா, நான் பேசிக்கிறேன் அம்மா கிட்ட. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வீட்டில் இருந்து நல்லா ரெஸ்ட் எடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். மாமா நான் என்ன பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க மாமா. நீங்கள் போகணும்னா அத்தை ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அதான் அண்ணி அண்ணாலாம் போறாங்கல்ல. உனக்கு வேற பெயினா இருக்குன்ற, நான் கூட இருந்தா தானே உன்னை பார்த்துக்க முடியும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டாங்க. இல்லாத்த, என்னதான் நீங்க பார்த்தாலும் நான் கூட இருந்து பார்க்குற மாதிரி வருமாத்த. அதுவும் அவந்திகா வேற கொஞ்சம் பெயினா இருக்குன்னு சொல்றா. அவளை இங்க தனியா விட்டு போனா என் மனசெல்லாம் இங்கே இருக்கும் அத்தை. ஆனால் மாப்பிள்ள அண்ணி என்ன நினச்சிப்பாங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமாகுதே. பரவாயில்ல அத்தை, நான் பேசி புரிய வைக்கிறேன். அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவந்திகா, நீ படுத்து ரெஸ்ட் எடு. இப்போ நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். மாமா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா. நீ சும்மா இரு அவந்திகா. இந்த டைம்ல ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். இரு, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படியே அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன். சரி மாமா. சி பாவம் அவந்திகா. மம்மி என்னோட பிளான் எப்படி? நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. மாப்பிள்ள வாயால சொல்ல வச்சிட்டியே வரவானானே. இதுல ஹைலைட் என்ன, அவர் போகாம நின்றுட்டே இருப்பாரு. அதான் நம்ம முதல் சக்சஸே. ஆமா மம்மி, நான் கூட இதை எதிர்பார்க்கல. நான் தான் சொன்னல, அவினாஷ் மாமா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னு. ஆமா ஆந்திக்கம்மா, மாப்பிள்ள நல்லா தான் பாத்துக்கிறாரு உன்னை. ஆந்திக்கம்மா இப்படியே தொடர்ந்து உன் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோ என்ன. அப்பதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசியே சாதிக்க முடியும். மம்மி உனக்கு மேல நிறைய விஷயம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் மம்மி. எல்லாமே எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் விட. கூடிய சீக்கிரம் அம்மாக்கும் பிள்ளைங்க முடிச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படியே தனி குத்தனம் போயிடலாம், நானும் கூட வந்துடுவேன். நடக்கும் மம்மி, எல்லாமே நடக்கும், வெயிட் பண்ணு. மேடம், மேடம், யாருங்க? மேடம் பார்சல் கொடுக்கலான்னு வந்த, உள்ள வரலாங்களா? வாங்க தம்பி வாங்க. மேடம், அச்சு மேடம் இல்லைங்களா? இருக்காங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. அச்சுமா, அச்சுமா. என்னம்மா? அச்சுமா யாரோ பார்சல் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஏதாவது ஆர்டர் பண்ணியா? இருமா சொல்றேன். வாங்க டேவிட், உள்ள வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. ஐயோ மேடம், இருக்கட்டும் மேடம். பார்சல் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், சார் கொடுக்க சொன்னாரு. பார்சல் எல்லாம் வாங்கிக்கிறேன், முதல்ல உட்காருங்க. மேடம், நான் கொடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பி போனாதான் சார் அங்கிருந்து கிளம்பி வர முடியும். நான் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்றேன், சீக்கிரம் கொடுத்துட்டு வான்னு சொன்னார் மேடம். ஓ அப்படியா, சரி கொடுங்க. இந்தாங்க மேடம். கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டேவிட், உங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, பரவாயில்ல. ஐயோ இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. இது என்னோட கடமை தான். நீங்க சாரோட ஒய்ஃப் ஆக போறீங்க, உங்களுக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா? சரி மேடம், நான் வரேன், டைம் ஆகுது. ஒரு காஃபி ஆச்சு சாப்பிட்டு போங்களேன். இல்ல மேடம், இருக்கட்டும், டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிங்க டேவிட். மா வரேம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க தம்பி. மேடம் வரேன் மேடம். ஓகே ஓகே. அச்சு என்னம்மா? என்ன இது, யார் கொடுத்தாங்க? இதுவா, கிறிஷ் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காருமா. என்னடி சொல்ற, மாப்பிள்ளை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாரா? ஆமாம்மா, காலையில் எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு.
இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன், பார்சல் கொடுத்து வாங்கிக்கோன்னு சொன்னார். பார்சல் என்னடி இருக்கு? அதுவாம்மா, சாரி வாங்கி கொடுத்துருக்காருமா எனக்காக. உனக்கா? அவங்க வீட்டில் இருந்து அவங்க அப்பா அம்மா தானே எடுத்துகிட்டு வருவாங்க. அது இல்லைம்மா, இது அவர் எனக்காக வாங்கி கொடுத்தாரு. நான் இன்னைக்கு கட்ட போகிற சாரியே இதுதாம்மா. ஏண்டி, நம்ம வீட்டில் சாரியே இல்லையோ? அப்படிலாம் இல்லைம்மா, அவருக்கு ஒரு ஆசை, அவர் எடுத்து கொடுக்குற சாரி தான் நான் கட்டிக்கணும்னு. சரி, சாரி எடுத்து கொடுத்துட்டாரு, அப்போ ப்ளவுஸும் அவரே ஸ்டிச் பண்ணி வச்சுட்டாராம். என்னடி சொல்கிற? ப்ளவுஸும் அவரே ஸ்டிச் பண்ணி வச்சுட்டாரா? ஆமாம்மா, ஒரு வாட்டி நீங்கள்லாம் வெளியில் போயிருந்தீங்களே, அப்போ நான் போய் அங்கே தங்கிட்டு வந்தனே, அதாம்மா என்னோட ஆஃப் சாரி கூட அங்கே கழட்டி போட்டு சஞ்சனாவோட ட்ரெஸ் போட்டுட்டு வந்தனேம்மா. ஆமாம். அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போய் தான் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பரவாயில்லடி அச்சு, மாப்பிள்ளை உன் மேலே நல்லா பாசமாக தான் இருக்காரு. ஆமாம்மா, புடவை நகை எல்லாமே வாங்கி இதில் வச்சிருக்கேன்னு சொன்னார். நகைலாம் எதுக்குடி? அவங்க வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனையாக போகுது. அம்மா, நான் வேணாந்தாம்மா சொன்னேன், இதை வாங்கிக்கலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாருமா. வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இப்போ இதெல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? அம்மா, சொல்லிட்டு போகிறேன், அவங்க யாருக்குமே தெரியாது, யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. நீ அப்பா கிட்ட அண்ணனுங்கிட்ட யார்கிட்டயுமே இதை சொல்லிக்காத, நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும், ஓகேவா? நாளைக்கு எதுவும் பிரச்சனையாவாதுலாச்சு? என்னம்மா பிரச்சனை ஆக போகுது? எனக்கு ஹஸ்பண்ட் ஆக போறாரு, அவர் வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? நம்ம சொன்னாதானே பிரச்சனை ஆகும், சொல்லாத. சரிடி, ஏதோ நல்லா இருந்தா சரிதான். மாப்பிள்ளை உன் மேலே பாசமா இருக்காரே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வா, ரெடி ஆகு, நேரம் ஆகுது, அவங்களாம் வந்துட போறாங்க. சரிம்மா. அனிதா. சொல்லுங்க அத்தை. கிச்சனில் இருக்க ஸ்லாப் மேலே தாம்பூல தட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துருங்கம்மா. அத்தை, அது எனக்கு ஹைட் எட்டல அத்தை. சரி, சஞ்சனாவை கூட்டிகிட்டு போய் எடுத்துட்டு வாங்க. சஞ்சு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா. சரிம்மா, நான் எடுத்து தரேன். சரி போங்க, இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? சட்டுப்புட்டுன்னு கிளம்புற வேலையை பாருங்க, டைம் ஆகிட்டே போகுதுல்ல. அம்மா. அவினாஷ், வாப்பா. கிளம்பலையாப்பா இன்னும்? அம்மா, இல்லம்மா, அது என்னப்பா, என்னாச்சு? அம்மா, நான் வரலம்மா. ஏன்பா அவினாஷ், ஏன் என்னாச்சு? அம்மா, அவந்திகாக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் வரலம்மா. என்னப்பா, அவந்திகாக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தா காலையில இருந்து. இல்லம்மா, அவளுக்கு வயிறு வலிக்குதான், அதான் முடியலன்னு படுத்திருக்கா. சரி, அவளுக்கு வயிறு வலிக்குதானே, நீ ஏன்பா வரல? அவளுக்கு தானே உடம்பு முடியல, நீ வரலாம்ல. அம்மா, என்னம்மா புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவளுக்கு உடம்பு முடியல, நான் எப்படிம்மா வர முடியும்? அவ என் ஒய்ஃப்மா, நான் தானே பாத்துக்கணும். அதெல்லாம் சரிதான்ப்பா, நம்ம தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல. அம்மா, பொண்ணு தானே பார்க்க போறோம், என்கேஜ்மெண்ட் நடக்கலல்ல. என்ன அவினாஷ் இப்படி பேசுற? பின்ன என்னம்மா, நீங்களும் ஒரு பொண்ணு தான், அந்த பெயின் எப்படி இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சும் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. அவளை யாருமா பாத்துப்பா? என்னை நம்பி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. நான் கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தம்மா, உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன், உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு. இப்ப அவ வழியில இருக்கும் போது நான் எப்படிம்மா விட்டுட்டு ஜாலியா உங்க கூட கிளம்பி வர முடியும்? அது பெரிய தப்பு இல்ல. ராஜி கூட தானே பாருப்பா. என்னதான் அவங்க இருந்தாலும் ஹஸ்பண்ட் இருந்து பாத்துக்கிற மாதிரி வருமாமா? ஏதாவது ஒன்று வாங்கணும்னா நான் தானே கடைக்கு போகணும், அத்தை எப்படி போவாங்க? நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, நான் அவந்திகாவை பாத்துக்கணும். நீங்களாம் போயிட்டு வாங்க. சரிப்பா அவினாஷ், நீ போப்பா, நீ போய் உன் பொண்டாட்டிய பாரு. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன இது, அவினாஷ் அண்ணா பொண்டாட்டிக்கு இப்படி கூஜா தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிம்மா, நான் போய் அவந்திகாவுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிப்பா. அத்தை, என்ன அத்தை வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, நீங்கள் போய் கிளம்புங்க. சரிங்க அத்தை. அத்தை ரொம்ப பாவம், இந்த அவினாஷ் தம்பி ஏன் இப்படிலாம் பேசிட்டு போறாரு? நான் அப்பவே நினைச்சதுதான் இதெல்லாம், அவந்திகா கண்டிப்பா அவரை மாத்திடுவான்னு. நீ வேற ஐஷு, அவ ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லைல்ல, அவ தான் மாறிட்டு இருக்கால. நீங்க தான் அப்படி நினைக்கணும். எனக்கு தெரிஞ்ச அவ மாறின மாதிரிலாம் எனக்கு தோணல. அவ ஏதோ நடிச்சிட்டு இருக்காளோன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சஞ்சனா அப்படி சொல்ற? அவ நல்லா மாறிட்டா சஞ்சனா. அண்ணி, இன்னும் குழந்தையாவே இருக்காதீங்க அண்ணி, எல்லாரையும் புரிஞ்சுக்கோங்க யார் எப்படின்னு. காலையில அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம் கிருஷிக்குன்னு. அப்ப அம்மாவும் பொண்ணும் எப்படி பார்த்தாங்க, பாத்தீங்களா இல்லையா? ஆமா சஞ்சனா, நான் கூட நோட் பண்ணேன். அத்தையும் சரி அவந்திகாவும் சரி உடனே கோவப்பட்டாங்க. அவங்க ஃபேஸே சரியில்லை. ஆமா, இப்ப புரியுதா? அவ மாறவே இல்லை. அவ பழி வாங்குற எண்ணத்தோட தான் அவினாஷன் அவ கல்யாணம் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். சீச்சி, எனக்குலாம் அப்படி தோணலப்பா. அவளுக்கு ஏதோ கோவமோ வருத்தமோ இருந்திருக்கும், அதனாலதான் அப்படி பார்த்துருப்பா. நீங்க என்ன உங்க ஓரவத்திக்கு சப்போர்ட்டா? ஐஷு, அதெல்லாம் இல்லை, நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணல. அவந்திகா நல்லா மாறிட்டாலே, அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படிலாம் யோசிக்காதீங்கக்கா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ மாறலாம் இல்லை, நிறைய விஷயம் இப்போ அவளை காட்டி கொடுக்குது. ஒருத்தர் எவ்வளோ நாளைக்கு நடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னைக்கா இருந்தாலும் அவங்க சுயரூபம் வெளியே வந்து தான் ஆகும். அதை நான் அவந்திகா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் எப்படி இருந்தா இப்போ எப்படி பேசுகிறா தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பணிவு அவகிட்ட இல்லை.
அது மட்டும் இல்லக்கா, இது வரைக்கும் அவினாஷ் அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இன்னைக்கு எப்படி பேசிட்டு போறாரு பாத்தீங்களா? அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா அவ. நீங்க வேற அவளை பத்தி தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ ஐஷு அக்கா சொல்றது கரெக்டு தான். ஏய், என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ கிறிஷ கல்யாணம் பண்ணணும்னு என்னென்னலாம் பண்ணா, இப்ப அந்த மாதிரி பண்ணிட்டாள்னா அவினாஷோட லைஃபே போயிடுமே. அண்ணி, நான் கெஸ் பண்ணதை வச்சு சொல்றேன் பாருங்க. அவ அவினாஷனாவெல்லாம் விடமாட்டா. அவினாஷனா கூட தான் வாழ்வா. ஆனா கிறிஷ வாழ விடமாட்டா. ஏய், என்னடி ரெண்டு பேரும் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா அண்ணி, நான் சொல்றது உண்மைதான். இப்ப அவ அச்சு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா. நான் போலனா என் புருஷனும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் அண்ணாவை இப்படி நிக்க வச்சிருக்கா. இனிமே என்ன பண்றது சஞ்சனா? இவ இப்படிதான் சொன்னா இனிமே யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ மேல எல்லாமே பரிதாபத்துல தான் இருக்காங்க. அவ கல்யாணம் நின்று போயிடுச்சு, கட்டாயத்துல தான் அவினாஷை கட்டிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு அது கூட ஒரு வகையில பிளானா இருக்கலாம். ஏன்னா இந்த கீர்த்தனாவும் இவ்வளவு கூட்டணி தானே. ஆனா கீர்த்தனாவோட லைஃப்பை இவ பறிச்சுக்கிட்டாலே, அதான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. கண்டிப்பா கீர்த்தனா இவளை சும்மாவே விட மாட்டா. கடைசி வரைக்கும் இவளுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தாளுங்க. கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு போகிற வரைக்கும் ஃபோன்லாம் பேசிக்கிட்டாங்களே, நான் பார்த்தேனே. என்னவோ நடந்திருக்கு, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எப்படியோ எங்கள் கிருஷ்ணா நான் லைஃப்பை சேவ் பண்ணால் அதுவே போதும். நம்மளாம் இருக்கோம்ல சஞ்சனா, பார்த்துக்கலாம் விடு. ஏய், எனக்கு இப்போவே ரொம்ப பயமாக இருக்கு. ஏதாவது பெரிய பிரச்சனையாயிடுமோ? பல பிரச்சனைகளை தாண்டி இப்போதான் கிருஷ்ணா அச்சும் ஒன்றா சேர போகிறாங்க. இவ வேற இப்போ வந்துட்டா குறுக்கில். இப்போதான் ஏதோ நம்ம வீட்டில் வேற கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அதையும் கெடுத்துருவா போல இருக்கே. அந்த கீர்த்தனாவோட இடத்த இவ பிடிச்சிருவா போல. அக்கா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமா, நீ என்ன 2 நாளா என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்க? அண்ணின்னு கூப்பிட்டா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி இருக்கு. அக்கான்னு கூப்பிட்டா என் கூட பிறந்தவங்க ஃபீல் வருது, அதனால தான் அக்கான்னு கூப்பிட்டேன். நல்லா இருக்குடி கதை. கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க, நான் மாற்றிக்கிறேன். பரவாயில்ல, இப்படியே கூப்பிடு, எனக்கும் பிடிச்சிருக்கு. சரி வாங்க, எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வைக்கலாம். அத்தை வந்து அதுக்கும் சேர்த்து நம்மள தான் திட்டுவாங்க. வாங்க போகலாம். சரி வாங்க.